ஒரு உலோகம் அமிலத்தை சந்தித்தால் என்ன நடக்கும்? கரைந்து விடுமா அல்லது முற்றிலும் ஒரு புதிய பொருள் உருவாகுமா? அதற்கான பதிலை இதோ. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முதல் துளி. ஒரு நொடி எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் நாம் பார்க்க முடியாத அளவில் லட்சக்கணக்கான அணுக்கள் தங்களின் இடத்தை மாற்ற ஆரம்பித்து விட்டன. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இரும்பிலிருந்து எலக்ட்ரான்களை எடுத்துக் கொள்கிறது. இரும்பு திடநிலையிலிருந்து கரைசலுக்குள் செல்கிறது. அதே நேரத்தில் ஹைட்ரஜன் அயனிகள் அந்த எலக்ட்ரான்களை பெற்று ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேறுகின்றன. இந்த சிறிய குமிழ்கள் வெறும் காற்றல்ல, இவை ஹைட்ரஜன், பிரபஞ்சத்தில் மிக இலகுவான தனிமம். இந்த சிறிய கண்ணாடி குவளைக்குள் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வினையின் மிக அழகான பகுதி குமிழ்கள் அல்ல, இந்த நிறம். சில நொடிகளுக்கு முன்பு நிறமற்றிருந்த கரைசல் இப்போது மெதுவாக பச்சை நிறமாக மாறுகிறது. இரும்பு Fe2+ அயனிகளாக மாறியதும் நீரின் மூலக்கூறுகள் அதை சுற்றி அணிவகுக்கின்றன. இந்த அமைப்பு ஒளியுடன் வினை புரிந்து பல நிறங்களை உறிஞ்சி பச்சை நிறத்தை மட்டும் நமது கண்களுக்கு அனுப்புகிறது. அதனால்தான் வெளிர் பச்சை நிறத்தில் தெரிகிறது. இந்த வெளிர் பச்சை நிறம் அயன் டு குளோரைடு உருவானதை நமக்கு காட்டுகிறது. ஒரு சாதாரண இரும்பு துகள், ஒரு அமில துளி, இவை சேர்ந்த போது ஒரு புதிய பொருள் உருவானது. ஆனால் உண்மையில் உருவானது ஒரு புரிதல். வேதியியல் என்பது அணுக்களின் மொழி. ஒவ்வொரு வினையும் ஒரு புதிய கதை. நான் மதன். அடுத்த முறை மற்றொரு அறிவியல் பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். There is always more to life.